Hi student, 12th standard chapter 11ல exercise 11.2ல sum number 3 ஒரு பாக்ஸ்க்குள்ள என்னறாம் ஃப்ரூட்ஸ் வச்சிருக்காங்க. அந்த ஃப்ரூட்ஸ்ல 5 மேங்கோ வச்சிருக்காங்க, 4 ஆப்பிள் வச்சிருக்காங்க. ஓகே, ஒரு பாக்ஸ்க்குள்ள 5 மேங்கோ வச்சிருக்காங்க, 4 ஆப்பிள்ஸ். ஓகே, ஒரு பாக்ஸ்க்குள்ள இருக்கு. ஓகே, 3 ஃப்ரூட்ஸ் மட்டும் வரும் ரேண்டமா ஃபைண்ட் பண்றாங்க. ஒரு டைம்ஸ் என்ன வரும் 3 ஃப்ரூட்ஸ் எடுக்கிறாங்க. ஓகே, 3 ஃப்ரூட்ஸ் எடுக்கும்போது என்னது நமக்கு the number of apple taken the random variable. ஓகே, ஆப்பிள் வரதுக்கு ப்ராபபிலிட்டி என்னன்னு செக் பண்ண சொல்றாங்க. ஓகே, ஒவ்வொரு டைம்ஸ் நம்ம வரும்போது ஆப்பிள் தான் வரணும். ஓகே, ஆப்பிள் வரதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன சான்ஸ் இருக்குன்னு செக் பண்ண சொல்றாங்க. ஓகே, அதோட இன்வெர்ஸ் இமேஜ் என்னன்னு செக் பண்ண சொல்றாங்க. இன்வெர்ஸ் இமேஜ் தான் கொஸ்டின் கொடுத்தது. ஒரு பாக்ஸுக்குள்ள 5 மேங்கோ 4 ஆப்பிள்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு டைம்ஸ் அந்த பாக்ஸுக்குள்ள இருக்கு ஃபுல்லா மொத்தம் எவ்வளோ இருக்கும்னா 9 இருக்கும். 4 ஆப்பிள் 5 மேங்கோ சேர்த்தா 9 நமக்கு. அதான் நமக்கு 5 4 + 9 டோட்டலாக எவ்வளோ அந்த பாக்ஸுக்குள்ள இருக்கும் 9 இருக்கும். ரேண்டமா எடுக்க நமக்கு எத்தனை ஒவ்வொரு டைம்ஸ் 3 டைம்ஸ் எடுக்க நமக்கு. அந்த 3 டைம்ஸ் இருக்கும்போது ஆப்பிள் வரதுக்கு மட்டும் ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க. ஆப்பிள் தான் வரதுக்கு ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க. ஓகே, என்னென்ன சான்ஸ் இருக்கும். ஓகே, ஒவ்வொரு டைம்ஸ் எடுக்கும்போது. ஓகே, அப்போ நம்ம சான்ஸ் செக் பண்ணோமா. ஓகே, மொத்தம் 9 டைம்ஸ் 9 இருக்குது மேங்கோ இல்லைன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் எத்தனை எடுக்க சொல்றாங்க 3 எடுக்க சொல்றாங்க. 3 ஃப்ரூட்ஸ் தான் எடுக்க சொல்றாங்க. ஒவ்வொரு டைம்ஸ் 3 தான் எடுக்கணும். 3க்கு மேலே 4 5 எடுக்கக்கூடாது. அவன் எத்தனை 2 எடுக்க சொன்னா 2 தான் எடுக்கணும். 3 எடுக்க சொன்னா 3 ஃப்ரூட்ஸ் தான் எடுக்கணும். ஓகே, அப்போ 3 டைம்ஸ் எடுக்கிறீங்க. ஓகே, 3 ஃப்ரூட்ஸ் எடுக்கிறீங்க. 1 டைம்ஸ் எடுக்கணுமா. அப்போனா நமக்கு இங்கே 3னா நம்ம என்சிஆர் ஃபார்மேட்டா. அப்போ 9 8 7 by 3 × 2. எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. 3ஆல கேன்சல் பண்ணால் நமக்கு 3, இப்போ நமக்கு 4. ஓகே, அப்போ இதில் மட்டிலே பண்ணால் 84. 4 3 நமக்கு 12, 12 7 மட்டிலே பண்ணால் 84. அப்போ இவ்வளோ சான்ஸ் நமக்கு இருக்கும் ஒவ்வொரு டைம்ஸ் எடுக்கும்போது. 3 ஃப்ரூட்ஸ் எடுக்கும்போது இவ்வளோ சான்ஸ் வரும் நமக்கு. ஓகே, சரி. ஓகே, எக்ஸ் நமக்கு என்ன கொடுத்தாங்க நம்பர் ஆஃப் ஆப்பிள் வரது தான் ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க. ஆப்பிளோட ப்ராபபிலிட்டி மட்டும் செக் பண்ண சொல்றாங்க. அப்போ என்னென்ன சான்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த 9லேருந்து 3 ஃப்ரூட்ஸ் எடுக்கிறீங்க. 3 எப்படி இருக்கு நமக்கு ஆப்பிள் இல்லாமல் இருக்கலாம். 3 ஃப்ரூட்ஸ் எது இருக்கு நமக்கு ரெட்ல மேங்கோல இருந்திருக்கலாம். ஓகே, அடுத்து செகண்ட் டைம் எடுக்குங்க. செகண்ட் டைம் எடுக்கும்போது நமக்கு ஒன்று ஆப்பிளா இருந்துடலாம், மீது 2 இருக்குது நமக்கு மேங்கோல இருந்திருக்கலாம். ஓகே, தேர்ட் டைம்ஸ் எடுக்கிறீங்க. தேர்ட் டைம்ஸ் எடுக்கணும் நமக்கு 2 வேணா நமக்கு ஆப்பிளா இருந்திருக்கலாம், 1 மேங்கோல இருந்திருக்கலாம். ஃபோர்த் டைம்ஸ் எடுக்கிறீங்க. 3மே எப்படி இருந்திருக்கலாம் ஆப்பிளா தான் இருந்திருக்கும், மேங்கோல எதுவுமே இருந்திருக்காது. நெக்ஸ்ட் 5th டைம்ஸ் எடுக்க முடியாது நமக்கு. ஓகேவா, ஏன்னா 3 10 3 ஃப்ரூட்ஸ் தான் இருக்குதாங்க. அப்போ 3மே என்ன நமக்கு ஆப்பிளா இருக்கும், மேங்கோல இல்லாமல் இருந்திருக்கும். ஓகே, இதுதான் நமக்கு இந்த சான்ஸ் மேலே வராது. ஏன்னா 3 டைம்ஸ் தான் நம்ம எடுக்கணும். ஓகே, 3 தான் எடுக்க சொல்றாங்க. ஓகே, 2னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஃப்ரூட்ஸ் எடுத்துனா 2ஓட கட் பண்ணிக்கணும் நமக்கு. என்னன்னா 2மே ஆப்பிளா இருக்கும், மேங்கோல இல்லாமல் இருக்கும் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க 3 ஃப்ரூட்ஸ் எடுக்க சொல்றாங்க. இது இல்லாமல் இருக்குது. ஒரு ஆப்பிளா இருக்கும், 2 வந்து எப்படி இருக்கும் மேங்கோல இருக்கும். தேர்ட் டைம்ஸ் எடுக்கும்போது 2 ஆப்பிளா இருக்கும், 1 எப்படி இருக்கும் மேங்கோவா இருந்திருக்கும். ஃபோர்த் டைம்ஸ் எடுக்கும்போது 3னா நமக்கு ஆப்பிளா தான் இருக்கும், மேங்கோல எதுவுமே இருக்காது. இந்த சான்ஸ் தான் நமக்கு. ஓகே, இதோட இன்வெர்ஸ் இமேஜ் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆஃப் 0 0க்கு செக் பண்ண போறோம். எக்ஸ் ஆஃப் 0 நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கும்போது நமக்கு எதுல இல்லாம இருக்கலாம் ஆப்பிள் இல்லாம இருக்கலாம். அப்போ 4C0 0னா இல்ல, ஆப்பிளா இல்ல. அந்த 3 எதுல இருந்துக்குது மேங்கோல இருக்குது. மேங்கோவில் நமக்கு 5, அப்ப C3. அந்த 3 எதுல இருக்குது மேங்கோவா இருந்துக்குது. 4C0 1 எப்படின்னா 5 4 3 3 2 1. எக்ஸ்பிளைன் 3 3 கேன்சல் ஆயிடும். இது 2 டைம்ஸ் 5 2 சாரி 10. திரும்பி 1க்கு செக் பண்றதுக்கு 1 நேரம் 1 வந்து ஆப்பிள் இருந்திருக்கும், ரிமைனிங் 2 எப்படி இருக்கு நமக்கு 2 நமக்கு மேங்கோல இருந்திருக்கும். இங்க மேங்கோல இருந்திருக்கும். கரெக்ட் ரிசல்ட். நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஆப்பிளா இருக்கும், 2 நமக்கு மேங்கோல இருக்கும். அப்போ 4 தான் இன்ட்டு 5 4 பை நேரம் 2 × 1 எக்ஸ்பிரஷன் கூட 2 டைம்ஸ். நெக்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணா 10 நமக்கு 40. ஓகே, 40 நமக்கு ரிசல்ட். ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸ் ஆஃப் நேரம் எக்ஸ் ஆஃப் 2. அப்போ 2 எப்படி ஆப்பிள் இருந்திருக்கும். அப்போ 2 ஆப்பிள் நமக்கு 4C2 1 எதுல இருந்திருக்கும் மேங்கோல இருந்திருக்கும். அப்போ 5C1 2 + 1 கரெக்டா வேக்டேஷன் இருக்கு. 4C வரும் 4 × 3 by 2 × 1. 5C0 5. எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க நமக்கு 2 கேன்சல் பண்ணா
6 ஓகேவா 6 5 என்னங்க 30 ஓகே அப்போ x of 2 30 ஓகே நெக்ஸ்ட் 3 க்கு யூஸ் பண்ண போறோம் x of 3 x of 3 னா ரெண்டுமே இப்போ 3 எப்படிங்க ஆப்பிள் தான் இருக்கும் அப்போ 4c3 மேங்கோல எதுவுமே இருந்திருக்காது அப்போ 5c0 இல்லாத 0 ஓகேவா அப்போ 4 3 2 by 3 to 1 into 5c not value 1 ஓகேவா 5c not value 1 இப்போ x மீன் 3 2 எல்லாம் கேன்சல் ஆயிடும் அப்போ ரிமைன் ஆகும் 4 ஓகே அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ரிசல்ட் போட்டலாம் நமக்கு என்னன்னா இன்வெர்ஸ் இமேஜ் x value inverse image first 0 கொடுங்க 0 கொடுத்தா 0 ரிசல்ட் வந்துச்சு 10 1 கொடுங்க 1 கொடுத்தா ரிசல்ட் 40 2 கொடுங்க ரிசல்ட் நமக்கு 30 3 கொடுங்க நமக்கு 4 அப்போ டோட்டல் எவ்வளவு நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் எவ்வளவு சான்ஸ் 84 வரணும் பாரு செக் பண்ணி பாருங்க 50 678 84 கரெக்டாக வருது இப்போ டோட்டல் சான்ஸ் கரெக்டாக அப்போ இந்த 84 வரணும் நமக்கு டோட்டலாக இன்வெஸ்ட் இமேஜில் இப்போ டோட்டலாக 84 இருந்துச்சு ஓகே இதான் நமக்கு ஒரு பாக்ஸுக்கு உள்ள ஆப்பிள் மேங்கோட ப்ராப்ளம் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்